தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் அருகே நாட்டுப்படகு மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். ரவிநாத், கோட்டைப்பட்டினம் பகுதியில் கரையோரமாக வலைகளை இழுத்து நாட்டுப்படகு மீனவர்களின் வலையை சேதப்படுத்தும் விசைப்படகு உரிமையாளர்களை கண்டித்தும் நாட்டுப்படகு மீனவர்களை கண்டுகொள்ளாத மீன்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் புதுக்குடி கிராமத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் ஊராட்சி வடக்கு புதுக்குடி மற்றும் தெற்கு புதுக்குடி கிராம நாட்டுப்படகு மீனவர்கள் சார்பாக விசைப்படகுகள் தொடர்ந்து 5 நாட்டுகள் உள்ளதாக கரையோரமாக வலையை இழுத்து நாட்டுப்படகுகளின் வலைகளை சேதப்படுத்தும் விசைப்படகு மீனவர்களை கண்டித்தும் இதை கண்டுகொள்ளாத மீனவத்துறை அதிகாரிகளை கண்டித்தும் கிழக்கு கடற்கரை சாலையில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நீண்ட தூரமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவோடு மணமேகுடி வட்டாட்சியர் பன்னீர்செல்வம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் சூழ்நிலையில இந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பான சூழல் ஏற்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.